இந்தியா முழுவதும் 12 ஜோதிர்லிங்கங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான வரலாறும் முக்கியத்துவமும் உள்ளன. முதலாவதாக சோமநாதர் கோவில் குஜராத்தில் அமைந்துள்ளது. 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது. இது வரலாற்றில் பலமுறை அளிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. தற்போதைய கோவில் 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு நவீன அமைப்பாகும். இரண்டாவதாக மல்லிகார்ஜுனா கோவில் ஆந்திராவில் உள்ளது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சென்றால் முக்தி அடையலாம் என்பது நம்பிக்கை. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கருதப்படுகிறது. மூன்றாவதாக மகா காளேஸ்வர் கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமானே வசிப்பதாக நம்பப்படுகிறது. நான்காவதாக ஓம்காரேஸ்வரர் கோவில் மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒரு தீவில் அமைந்துள்ளது. இந்த ஜோதிர்லிங்கம் ஓம் என்ற புனித எழுத்தை போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஐந்தாவதாக கேதார்நாத் கோவில் உத்தரகண்ட் மாநிலத்தில் இமயமலையில் உள்ளது. ஆறாவதாக பீமாசங்கர் கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில். இந்த கோவில் திரிபுராசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் பீமனாக அவதாரம் எடுத்ததாகவும் அதனால் பீமாசங்கர் என்ற பெயர் வந்ததாகவும் இந்த கோவில் மராட்டிய மன்னர் சிவாஜி காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஏழாவதாக காசி விஸ்வநாதர் கோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சென்றால் மோட்சம் அடையலாம் என்று நம்பப்படுகிறது. எட்டாவதாக திரிம்பகேஸ்வரர் கோவில் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஒன்பதாவது கோவில் வைத்தியநாத் கோவில் ஜார்க்கண்டில் அமைந்துள்ளது மற்றும் வைத்தியநாத் அதாவது மருத்துவர்களின் இறைவன் வடிவில் சிவபெருமானுக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10வது கோவில் நாகேஸ்வரர் கோவில் குஜராத்தில் அமைந்துள்ளது. சிவபெருமான் தாருவா என்ற அரக்கனை வென்ற இடமாக கருதப்படுகிறது. 8வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 11வது கோவில் ராமேஸ்வரம் கோவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இது ராமனால் கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சென்றால் மோட்சம் அடையலாம் என்றும் கூறப்படுகிறது. 12 ஜோதிர்லிங்கங்களில் கடைசியான கோவிலாக கிருஷ்ணேஸ்வரர் கோவில் மகாராஷ்டிராவில் எல்லோரா குகைகளுக்கு அருகில் உள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த தகவல் முதல் முறையா இப்பதான் தெரியும்னா ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்யவும்.